கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று கட்டுமானம் தொடர்பான பில்ட் எக்ஸ்கான் எனும் கண்காட்சியின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். கோவை கொடிசியா வளாகத்தில் அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் சார்பாக கட்டுமான பொருட்கள் கண்காட்சியின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை கோவை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், இந்திய கட்டுமான சங்கத்தின் தேசிய தலைவர் பொறியாளர் விஸ்வநாதன், கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி, கிழக்கு மண்டல தலைவர் லக்ஷ்மி இளஞ்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் கண்காட்சியை துவக்கி வைத்தனர். பில்ட் எக்ஸான் என்னும் தலைப்பில் நவம்பர் 22ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடைபெற்ற உள்ள இதில் 160க்கும் மேற்பட்ட கட்டுமானம் தொடர்பான அனைத்து துறையினர்களும் அரங்குகளை அமைத்துள்ளனர். குறிப்பாக கட்டுமான துறையில் பயன்படுத்தப்பட்டு வரும் நவீன தொழில்நுட்பம் தொடர்பான அரங்குகள், இறக்குமதி செய்யப்பட்ட கிரானைட் மற்றும் மார்பிள் கற்கள், நவீன மின் சாதனங்கள், இயற்கை கட்டுமானம், நவீன பயோசெப்டிக் டேங்க், பழுதடையாத நவீன நிலத்தடி நீர்த்தேக்க தொட்டி, புதுமையான லிப்டுகள், புதிய வகை தரைதள டைல்ஸ், கற்கள் மற்றும் வீட்டு உள் அலங்கார பொருட்கள் போன்றவைகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பில்ட் எக்ஸ்கான் கண்காட்சி நிர்வாகிகளான பொறியாளர் விஜயகுமார், ராஜரத்னம், மணிகண்டன், செவ்வேல், பிரேம்குமார் பாபு, ரவி உட்பட பல நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து இருந்தனர். காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை நடைபெறும் கண்காட்சியில் பார்வையாளர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், இக்கண்காட்சியை நேரடியாக காண்பதன் மூலமாக நமது வீடுகளை நமக்கு பிடித்த வகையிலும் அதனை குறிப்பிட்ட தொகையில் உருவாக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதுடன், கட்டுமானத் துறையில் இத்தனை புதிய தொழில்நுட்பங்களா என விளக்கமும் அனைவருக்கும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆல் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் காட்சியா இங்கே பிரம்மாண்டமான முறையில் பில்ட் எக்ஸ்கான் 2024 கட்டுமான பொருட்கள் கண்காட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே 165க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் மற்றும் எக்ஸ்டர்னல் ஸ்டால்கள்லாம் இருக்குது. இது சர்வதேச தரமிக்க அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதுபோக பொதுமக்களுக்கு மிகவும் பயன்பெறும் வகையில் பார்த்திங்கன்னா செமினார்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். மண் கட்டுமானம், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வயரிங்ஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸில் ஒரு 6 செமினார்கள் அது கொடுத்துட்டு பொதுமக்களும் பயன்பெறணும், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் பயன்பெறணும், அதே மாதிரி எங்களோட மெம்பர்களும் பயன்படணுங்கிறக்காக வச்சுருக்கிறோம். அண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா நாங்கள் இலவச ஆலோசனை மக்களுக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்களோட சிறந்த பொறியாளர்களை வச்சு காலை 10 மணி முதல் சாயந்தரம் 5 மணி வரை உங்களுக்கு இலவச கன்சல்டிங், அவங்களோட கட்டட சம்மந்தப்பட்ட எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் இங்கே கேட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகளை பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்காக கடுமையாக உழைத்து கொண்டு இந்த எக்ஸ்கானுக்காக ஒரு 6 மாதமாக எங்கள் டீம் சிறப்பாக உழைத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த பலன்களை இன்று பார்க்கிறோம். உள்ளே நீங்கள் அரங்குகளை பார்த்தாலே தெரியும். அனைவரையும் இங்கே இந்த பில்ட் எக்ஸ்கான் 2024க்கு அழைக்கிறோம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது, நிறைய லேட்டஸ்ட் இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் புதுசாக என்னென்னலாம் இனோவேட்டிவ் டெக்னிக்ஸ் வந்திருக்கோ அத்தனையுமே அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும்னு நான் நினைக்கிறேன். அதனால் 100% இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த எக்ஸிபிஷனில் பார்த்து பலனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். உங்கள் அசோசியேஷன் எவ்வளோ பேர் இருக்காங்க சார்? 100 கோயம்புத்தூர் கட்டுமான பொறியாளர் சங்கத்தில் இது வரைக்கும் 147 உறுப்பினர் இருக்கிறாங்க. எங்களோட இலக்கு 150. இதில் பார்த்திங்கன்னா இது 4 ஆண்டு காலம் ஆச்சு எங்களோட கட்டுமானத்துறையில். இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆல் சிவில் அசோசியேஷன் ஆரம்பித்து 4 ஆண்டு காலம். இது எங்களோட முதல் கட்டுமான கண்காட்சி. மிக சிறப்பான ஒரு அரங்குகள் அமைச்சு அதுக்குண்டான வேலைகளை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு தொழில்நுட்பமும் புதுசாக டெக்னாலஜி மெட்டீரியல் எல்லாமே பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து பயன்பெறணும்.